லக்னோ அணியுடைய ஆலோசகராக பணியாற்றி வந்த கௌதம் கம்பீர் பொறுப்பிலிருந்து விலகிய நிலையில கடந்த சீசனில் யாரையுமே அந்த பொறுப்பில் நியமிக்கவில்லை. தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்திய வீரர்களை வழிநடத்துவதற்காக ஜாகிர் கானை அவர்களை அந்த பொறுப்பிற்கு கொண்டு வருவதில் லக்னோ அணி தீவிரமாக இருப்பதும் தெரிய வந்திருக்கு. இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா மிக சிறந்த இடதுகை வேகப்பந்து வீச்சாளரான ஜாகிர் கான் தற்பொழுது மும்பை இந்தியன்ஸ் அணியின் இயக்குநராக பணியாற்றி வந்துட்டு இருக்காரு. இளம் வீரர்களுக்கு அறிவுரைகள் கூறி அவர்களை சிறப்பாக தயார் செய்து வருவதும் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் அவர்கள் வந்த பின்பு பவுலிங் பயிற்சியாளராக ஜகீர் கான் அவர்களையுமே கொண்டு வர முயற்சித்திருக்காங்க. ஆனால் இவர் பாத்தீங்கன்னா முழு நேர பயிற்சியாளர் பொறுப்பிற்கு வர ஆர்வம் காட்டவில்லை. இதனுடைய காரணமாக லக்னோ அணியுடைய பவுலிங் பயிற்சியாளராக செயல்பட்டு வந்த மோர்னே மார்கல் அவர்கள் இந்திய அணிக்குள் கொண்டு வந்தார். தற்பொழுது லக்னோ அணியுடைய பயிற்சியாளராக ஜஸ்டின் லாங்கர், ஆடம் வர்ஜஸ் மற்றும் ஜாண்டி ரூட்ஸ் அவர் மூவருமே இணைந்து வந்திருக்காங்க. ஏற்கனவே கௌதம் கம்பீர் விட்டு சென்ற ஆலோசகர் பொறுப்பிற்கு யாருமே நியமிக்கப்படவில்லை. இதற்கிடையில லக்னோ அணி புதிய ஆலோசகரை தேடும் பணியில் தீவிரமாக இருப்பதுமே தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே தலைமை பயிற்சியாளரை மாற்ற லக்னோ அணியுடைய உரிமையாளரான சஞ்சு கயங்கா அவர்கள் முடிவெடுத்திருக்காரு. இதற்கிடையில தான் லக்னோ அணியுடைய ஆலோசகர் பதவிற்கு இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் ஜகீர் கான் அவர்களை வர முயற்சிகள் நடப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு. இவர் பாத்தீங்கன்னா ஆலோசகராக வரும் பட்சத்தில் இந்திய வீரர்களை எளிதாக ஒருங்கிணைக்க முடியும் என்று பார்க்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே மும்பை அணியில் செயல்பட்ட அனுபவம் இருப்பதால் லக்னோ அணி வீரர்களுக்கும் அவருடன் பணியாற்ற வாய்ப்பு கிடைக்கும். இதற்காக ஜகீர் கான் அவர்களுக்கு பெரும் தொகை ஒன்று ஊதியமாக வழங்க லக்னோ அணி முன்வந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் இந்த அணியுடைய ஆலோசகர் பதவிக்கு வர ஜகீர் கான் அவர்களுக்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. இந்த மாத இறுதியில் ஐபிஎல் விதிகள் குறித்த அறிவிப்புகளை பிசிசிஐ வெளியிட இருப்பதும் அதன் பின்பு இந்த பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்திற்கு செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.